ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிட திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல மீன ராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க. மீன ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். உங்களுடைய ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்றார். ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல பண்ணும், பிரம்மாண்டமா பண்ணும், அப்படி பண்ணும், இப்படி பண்ணும், பெரிய லெவல்ல உங்களை வந்து அப்படியே வேற லெவல்ல வந்து கொண்டு போயிடுவார். வேற லெவல்ல வந்து கொண்டு வந்து வச்சிருவார் உங்களை. அப்போ இந்த டயத்துலதான் நம்ம நிதானமா நடந்துக்கணும். ஆனா உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக பல விதங்களிலும் வெற்றிகள் உங்களை தேடி வருங்க. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. தொழிலில் லாபங்கள், தொழிலில் முன்னேற்றங்கள், தொழில நல்லபடியா பெரிய லெவலில் விரிவுபடுத்தலாம் இந்த டயத்துல. அப்புறம் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த டயத்துல லாபங்கள் உங்களை தேடி வரும். ஆனா கவனமா பார்த்து பண்ணணும். சொல்லிட்டாங்கிறதுக்காக நம்ம தகுதிக்கு மீறி ஒரு அமௌண்ட் கடன் வாங்கிலாம் போட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலமாக கஷ்டங்கள் வந்து சேரும். ஏன்னா வந்து உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ விரயங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த தூக்கத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன குறைபாடுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பெரிய லெவலில் வந்து டிஸ்டர்ப் ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு, அதாவது வெளியூர் பிரயாணங்கள், இதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் போகும்போது ரொம்ப கவனமா பார்த்து போங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் வந்து வக்ரகதியில் இருந்ததுனால வண்டி வாகனங்கள் வந்து பிரயாணம் பண்ணும்போது வந்து கவனமா இருக்குவோங்க மீன ராசிக்காரங்க. எதனால அப்படின்னா 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி ஆட்சியில இருக்கார். ஆனா அவர் வந்து ஒரு வக்ரத்துல இருக்கார். அதனாலதான் சொல்றேன், ஆட்சி பெற்று இருந்தா கூட வேற மாதிரியான பலன் நடக்கும். வக்ரத்தில் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது, பயணங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். அதுவும் ஆன்மீக பயணங்கள் போகும்போது மீன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஆன்மீக பயணங்கள் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரப்போ இல்ல அப்படின்னா போறப்போ சின்ன சின்ன தடங்கல்கள், சின்ன பிரச்சனைகள், விபரீதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனமா பார்த்துங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான். அவருமே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் வந்து அவர் தான். அவர் இப்ப 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டு, தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு. அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகேங்களா? இப்போ ஆடை ஆபரணங்கள் விற்கிறவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கி விற்பீங்க இல்லையா, அதாவது செகண்ட் ஹேண்ட்ல வந்து வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிற இதே மாதிரி பிசினஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் இந்த டயத்துல லாபங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து வீடு புரோக்கர்ஸ் அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் உங்களை தேடி வரும். அப்புறம் வந்து லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய மேஸ்திரி, இவங்கெல்லாம் நல்லபடியா நல்ல உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் வரும். தொழிலில் லாபங்கள் உங்களை தேடி வரும். அப்புறம் இதை காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வாத்தியார்களாக இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் வந்து இடமாற்றங்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் அமையும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இருப்பீங்க, அது எல்லாம் இந்த டயத்தில் அமையும். உங்க கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் உங்களை வந்து பாராட்டும்படியான நிலைமைகள் இந்த டயத்தில் வந்து சேரும். இந்த வாரத்தில் வந்து 30ஆம் தேதி 1ஆம் தேதி புதிய வேலை வாய்ப்புகள், புதிய முயற்சிகளில் வெற்றி. புதுசாக ஒரு வேலை தேடுறீங்களா, இந்த டயத்தில் தேடுங்க. ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணீங்களா, பண்ணுங்க. ஆனா அதே டயத்துல பாத்தீங்கன்னா இந்த டயத்துல கடன் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால கடன்கள் கொடுக்கறதும் சரிதான், வாங்குறதும் சரிதான், கவனமா கொடுத்து வாங்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா பரிசுகள் உங்களை தேடி வரும். உங்க கூட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. உங்களுடைய மனசை சந்தோஷப்படுத்துவாங்க. நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கூட்டு தொழில வந்து லாபங்கள் அதிகரிக்கும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல வந்து லாபங்கள் உங்களை தேடி வரும். தொழிலில் முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 4, 5, 6 இந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்கள் மட்டும் வந்து ரொம்ப கவனமா கடந்து போங்க. வெளியில போகும்போதும் சரிதான், வரும்போதும் சரிதான், ரொம்ப கவனமா இருக்குங்க. அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதுவரைக்கும் மீன ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.